வணக்கம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி இன்னைக்கு அறிவிக்க போகிறாங்க. கமிஷனர்கள் 2 கமிஷனர் இல்லை, ஒரு கமிஷனர் புதுசாக இருந்தார். இப்போ 2 கமிஷனர் புதுசாக போட்டு 3 கமிஷனர் தேர்தல் ஆணையத்தில் பதவியேற்றிருக்காங்க. தேர்தல் தேதியும் இன்னைக்கு அறிவிக்க போகிறாங்க. மற்றொரு பக்கம் அரசியல் கட்சிகள்லாம் கூட்டணியை இறுதி செஞ்சு தொகுதி பங்கிட முடித்து அடுத்தடுத்து போகிறாங்க. பிரதான கட்சியான அதிமுகவில் இன்னும் கூட்டணி இறுதி செய்யப்படலை. பாஜக கூட்டணியும் இன்னும் இறுதி செய்யப்படலை. ஒரு நான் தமிழர் கட்சிகள் சின்னங்கள் பெறுவதில் மும்முரம் காட்டிட்டு வராங்க சித்தைகள் எல்லாருமே. இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் பார்த்திங்கன்னா முழுமையடையாத பணிகளை முழுமையடைவதற்கான திட்டமிடலை மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில் அந்த திட்டமிடல் இன்னையிலேருந்து, அதாவது இன்றைக்கி 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா தேர்தல் அறிவித்த பிறகு நடத்தை விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்துடும். சில விஷயங்கள் பண்ண முடியாது அவங்களால. அதனால் வந்த பிறகு 1 மாதத்துக்குள் தேர்தல் இருக்கும். எனக்கு தெரிந்து ஏப்ரல் மாதம் இருக்கலாம், நான் கெஸ் பண்ணுறேன். பார்ப்போம், தேர்தல் தேதி அறிவிக்கும் போது தெரியும். இப்படி பார்த்தாலும் நமக்கு 1 மாதம் இல்லை 1.5 மாதம் கிடைக்கலாம். இந்த காலகட்டத்துக்குள்ளேயே அவங்க கூட்டணிலாம் முடித்து தொகுதி பங்கெல்லாம் முடிச்சுட்டு தேர்தல் மக்களை சந்திக்கணும். மக்கள் மனசில் அந்த 1 மாதத்து அளவுக்கு நிற்கணும். என்னதான் திட்டங்கள் நிறைவேற்றினாலும், என்னதான் மக்களை சந்தித்து பேசினாலும், இந்த 1 மாதத்தில் எடுக்கிற முடிவு தான் மத்தியில் யார் ஆளப் போகிறார் என்பதை பறைசாற்றும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி மாநில கட்சிகளும் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கார். எடப்பாடி தன்னை நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கார். பன்னீர்செல்வமும் தன்னை நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கார். இவங்கெல்லாம் எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாங்க, எத்தனை சீட்டு ஜெயிக்க போகிறாங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். திமுக ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்காங்க. திமுகவுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கட்சியில் தொகுதி வெளியே எண்ணிக்கை கொடுத்தாலும் அவங்க தொகுதி பங்கில் நிறைவு செய்ய மாட்டாங்க. எந்த தொகுதி வேணும் போகணும், திருச்சியிலேருந்து விருதுநகர் வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியாக மாற்றி அடிக்கிறாங்க. திருநெல்வேலி மாறுறாங்க. திருநெல்வேலி தொகுதியில் பீட்டர் கோர்ஸை போட்டு அவர் போட்டியிட போகிறாருன்னு ஒரு தகவல் வெளியாகிட்டு இப்படி நிறைய குழப்பங்கள் வந்துட்டுருக்கு. அதனால் காங்கிரஸை முடிச்சிட்டாங்கன்னா திமுக தொகுதி பங்கிட்டு ஈஸியாக எளிமையாக முடிஞ்சிடும். ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ அடுத்த கட்டமாக என்ன சொல்ல வரோம், தேர்தலுக்கு பிந்திய கருத்தணிப்பு, தேர்தலுக்கு முந்தைய கருத்தணிப்புலாம் வரும். இப்போ சில கட்சியில் சில தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஆய்வு நடத்தி அதுக்கான முடிவுகளையும் வெளியிட்டு வராங்க. தேசிய அளவிலும் மாநில அளவிலும். சமீபத்தில் தமிழகத்தில் ஒரு பிரபலமான டிவி, இந்தியா முழுக்க அந்த டிவி சேனல் இருக்குது. தமிழுடைய பிராண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பில் யார் எவ்வளோ இடம் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காங்க. இதில் சில பேர் கெஸ் பண்ணிக்கலாம், சில பேர் அப்படியா இவ்வளோ வருதா அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அந்த அளவு தான் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா மொத்தமுள்ள தமிழகத்தில் உள்ள மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் 30 தொகுதிகள் யார் ஜெயிப்பா? ஆளுங்கட்சியான திமுக கூட்டணி 30 தொகுதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அந்த கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க. ரைட். மீதி 9 தொகுதி யார் கிடைக்கும்? இதெல்லாம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. மீதி 9 தொகுதியில் 5 தொகுதிகள் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கும் என்றும் 4 தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கும் என்றும் அந்த கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிமுக பாஜக தான் பார்க்க வேண்டியிருக்கோம். ஒரு காலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்து தற்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த தேர்தலில் 4 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்றும், அதே நேரத்தில் பாஜக கூட்டணி 5 இடங்களை வெல்லும் என்றும், அதாவது அதிமுகவோட ஒரு இடம் கூடுதலாக பாஜக கூட்டணி கிடைக்கும் என்றும் அந்த கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்கு. அதுக்கான புள்ளி விவரங்களையும் போட்டிருக்காங்க. கூட்டணி போகிற வித்தியாசத்தில் கொஞ்சம் மாறலாம் அப்படிங்க தான் போட்டிருக்காங்க. 5 இடங்கள் கிடைப்பதில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இல்லைனா 3 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கிடைத்து 2 தொகுதியில் அதிகமான வாக்குகள் பெறலாம் மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதிமுக இது ஒரு ஷாக்காகவே இருக்குது. நம்மளோட பிஜேபி கூட்டணி முன்னேறிட்டு, ஏன்னா இவங்க 2 பேருக்கு காம்படிஷன் போயிட்டுருக்கு. யார் பெரியவங்க, யார் தலைமையில் கூட்டணி அதிகமாக வைக்கணும். இந்த இடம் இவங்க 2 பேருக்கு ஒரு சவாலாகி போச்சு. எளிமைக்கு கௌரவ பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இந்த தேர்தலை ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்த சட்டசபை தேர்தலில் நாங்கள் பலமாக இருக்கோம் சொல்லி கூட்டணி கட்சி மற்ற கட்சிகளாக ஆனால் அரவணைச்சு சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொள்ள முடியும். ஒருவேளை பாஜக அதிமுகவோட அதிகமான ஓட்டு வாங்கி அதிகமான இடங்களை வென்றிருந்தால் அந்த முறை மற்ற கட்சிகள் பாஜக கூட்டணியை வச்சு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலாம் ஒரு வாய்ப்பு உருவாகணும். அதுக்கு இடம் கொடுத்தவிடாங்க தான் அது அதிமுக முன்னேற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கூட்டணி வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் சரி பாமகவும் சரி விட்டு கொடுக்காத நிலையில் தான் இருக்காங்க. தேமுதிக கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் பாமக அங்கேயா இங்கேயா நிலைமையில தான் இப்போ குழப்பத்தில் இருக்குது. ஏன்னா 2 தலைவர்களும் பேசுகிறாங்க, பாஜகவா அதிமுக கூட்டணியாங்குது. இந்த தேர்தல் இன்றைக்கி அறிவித்த பிறகு வேணால் ஓரளவுக்கு விஷயம் தெரியலாம். எனக்கு தெரிஞ்சு பாமக பாஜக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பா சொல்லப்படுது. எடப்பாடியோட பேட்டில் சொன்னாங்க, நாங்கள் தேமுதிக பேசிகிட்டு இருக்கோம், பாமக பேசினா அவங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னு இருக்காரு. அப்படின்னு பேச ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். இல்லை மறைமுகமாக பேசியிருக்கலாம். ஏன்னா வெளிப்படையாக பேசினா வெளியே சொல்ல முடியாது.
சொல்லிட்டாங்கன்னா அவங்க மூவ் பண்ணிடுவாங்கன்னு நினைப்பாங்க. இப்போ நம்மளே எக்ஸாம் எழுதும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஏன்னா அவன் தெரிஞ்சிடும் எழுதிடுவான்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைகள் மாதிரி தான் கூட்டணியிலையும் குழப்பங்கள் வரும். அதனால அது வரட்டும், அவங்களுக்கு கூட்டணி வரட்டும். ஆனால் நம்ம தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தமிழகத்தில் 30 இடங்களை வந்து திமுக கூட்டணியும், 5 இடங்களை பாஜக கூட்டணியும், 4 இடங்களை அதிமுக கூட்டணி வெல்லும்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய கணிப்புப்படி எந்தெந்த கூட்டணி எவ்வளோ தொகுதிகள் ஜெயிக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இதை மாதிரி நம்ம அரசியல் தொடர்ந்து பேசலாம், இனிமையாக பேசலாம். நான் உங்கள் பேனாக்காரன். நன்றி.